வணக்கம் மாணவர்களே, இன்று 11ஆம் வகுப்பு வேதியியல் அலகு 13 ஹைட்ரோ கார்பன். இதில் உள்ள 48வது வினா பார்க்க போகிறோம். இப்படி ஒரு சேர்மம் கொடுத்துருக்காங்க. இந்த சேர்மத்தை வெப்பப்படுத்தும் போது ஏ என்ற சேர்மம் உருவாகிறதுங்காங்க. சரியா? வெப்பப்படுத்தும் போது நீர் மூலக்கூறு என்னது வெளியேறுது. அதாவது இந்த 2வது கார்பன்ல இருந்து OH குரூப்பும் 3வது கார்பன்ல இருந்து ஹைட்ரஜனும் வெளியேறுது. இதனால 2வது கார்பன்ல ஒரு இணைதிறன் குறையுது. 3வது கார்பன்ல ஹைட்ரஜன் வெளியேறதுனால ஒரு இணைதிறன் குறையுது. அதனால ரெண்டுக்கும் பொதுவாக ஒரு இணைதிறனை நம்ம ஒற்றை பிணைப்பா இருக்கிறத இங்க இரட்டை பிணைப்பா போடுவோம். ஹைட்ரஜனை இதுல இருந்து நீக்கிருந்தோம், இதுல இருந்து ஓகச்சையும் நீக்கிருந்தோம். ரெண்டும் சேர்ந்து, அதாவது ஹைட்ரஜனையும் ஓகச்சும் ரெண்டும் சேர்ந்து, இது பிளஸ்ஸா வரும், இது மைனஸா வரும், ரெண்டும் சேர்ந்து நீர் மூலக்கூறா மாறிடுது. சரியா? இப்போ நம்பர் எடுத்தோம். இந்த கார்பனுக்கு நம்பர் இல்லை, மொத்தம் 4 கார்பன் இருக்கு. இங்கேருந்து இடது பக்கத்துல இருந்து வரும், வலது பக்கத்துல இருந்து நம்பர் இடலாம். சரியா? அதாவது இது என்னது, முன்னோட்டுக்கு குறைவான நம்பர் வருதாப்புல நம்ம நம்பர் இட்டுக்கிடணும். சரியா? இந்த CH3க்கு 2 வருது, இதுதான் கரெக்டு. அப்புறம் இதோட பேர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2வது இடத்துல மெத்தில் குரூப் இருக்கனால 2 மெத்தில். சரியா? அடுத்து பாருங்க, 4 கார்பன் இருக்கனால பியூட்டுன்னு இருக்கு. இந்த 2வது இடத்துல இரட்டை பிணைப்பு இருக்கிறதுனால 2 பியூட்டின் முடிக்கலாம். 2 பியூட்டு. டபுள் பாண்ட் இருந்தா டீன் முடிக்கலாம், பியூட்டீன். சரியா? டபுள் பாண்ட் இருக்கிறதுனால டீன் முடிக்கும். சரியா? அடுத்து பாருங்க, இந்த கச்சிபிஆர் அதாவது ஹைட்ரஜன் புரோமைடோட வினைபுரியுது. இந்த ஹைட்ரஜன் எங்க போய் சேரும்னா, இந்த டபுள் பாண்ட் கார்பன் இருக்குல்ல, அதாவது 2வது கார்பன் 3வது கார்பன், இந்த 3வது கார்பன்ல டபுள் ஹைட்ரஜன் எதுவுமே இல்லை. சரியா? 3வது கார்பன்ல ஹைட்ரஜன் இருக்கு, 2வது கார்பன்ல ஹைட்ரஜன் இல்லை. எங்க ஹைட்ரஜன் அதிகமா இருக்கோ அங்க போய் ஹைட்ரஜன் பேர், அந்த கார்பன்ல போய் ஹைட்ரஜன் இணையும். எந்த கார்பன்ல ஹைட்ரஜன் குறைவா இருக்கோ அங்க பிஆர் போய் இணையும். சரியா? அப்போதான் இதோட மேஜர் ப்ராடக்ட், அதாவது மார்க்கோனிக் ரூல் படி கிடைக்கும். சரியா? அப்போ நான் CH3ன்னு எழுதுவோம். அடுத்து இந்த கார்பன்ல எதுவுமே இல்லாதனால அதாவது ஹைட்ரஜன் இல்லாதனால பிஆர் போய் இணைஞ்சிரும். அப்புறம் இரட்டை பிணைப்புங்கிறது ஒற்றை பிணைப்பா மாறிடும். இல்லை ஹைட்ரஜன் போய் இணையதுனால CHங்கிறது CH2வா மாறிடும். CH3 எழுதிடுவோம். ஏற்கனவே இந்த கார்பன்ல என்ன இருக்கு, CH3 இருக்கு. சரியா? அப்புறம் இதோட பேர் ஐபாக் பேர் எழுதியில நம்பர் எழுதியில இடது புறத்துல இருந்து தான் வலது பக்கம் போகணும். சரியா? அப்புறம் 1வது கார்பன், இது 2வது கார்பன், இது 3வது கார்பன், இது 4வது கார்பன். ஏன்னா 2வது கார்பன்ல முன்னோட்டுக்கு குறைவான நம்பர் வரணும். சரியா? இப்போ 2வது கார்பன்ல மெத்தில் குரூப் இருக்கு, புரோமினும் இருக்கு. அதனால 2 புரோமோ. மெத்திலோட, அதாவது புரோமோ தான் அல்பபெட்டிக் ஆர்டர் படி பி தான் ஃபர்ஸ்ட் வரும், எம் அதுக்கு அடுத்து வரும். அதனால இதைத்தான் முதல் சொல்லணும், 2 புரோமோ. சரியா? அடுத்து 2வது இடத்துல மெத்தில் குரூப் இருக்கு, அதனால 2 மெத்தில். 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டு. சரியா? எல்லா கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால, அதாவது ஒற்றை பிணைப்பு இருக்கிறதுனால ஏன், பியூட்டேன் எழுதிடலாமா? அப்பனா இப்போ நம்ம என்ன செய்தோம், ஏங்கிறது 2 மெத்தில் 2 பியூட்டீன், பிங்கிறது 2 புரோமோ 2 மெத்தில் பியூட்டேன். இதுதான் அதோட காம்பவுண்டோட ஏபியை நம்ம எடுத்து எழுதிடணும். சரியா?